وما علينا إلا البلاغ المبين. ரசூல்மார்கள் சொல்கிறத நிப்பாட்டல்ல. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? வா, இன்னும் மாவேம் இல்லாவேம் நான் சொன்னதான தவிர வேறு இல்லை என்றதை சுட்டியும் அதை நாங்கள் கொஞ்சம் அங்கிட்டாக்கி வச்சுட்டு நாங்கள் அடுத்ததை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அலைனா, அலா என்றது மீது, நான் என்றது நாங்கள். அப்போ நாங்கள் மீது என்று சொல்கிறதில்ல, எங்கள் மீது. எங்கள் மீது அப்படி என்றால் ஈக்குவல் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். எங்கள் மீது கடமை, எங்கள் மீது. எங்கள் மீது என்று இப்போ நான் முதல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். எங்கள் மீது பலாவுல் முபீன், அல் பலாவுல் முபீன். பலா என்றால் என்ன? பலா என்று சொல்கிறது எத்தி வைக்கிறது. பலா என்றது எத்தி வைக்கிறது. முபீன் என்று சொல்கிறது தெளிவாக. முபீன் என்று சொல்கிறது தெளிவாக. அப்போ எங்கள் மீது தெளிவாக எத்தி வைக்கிறது அப்படி என்றால் அது அர்த்தம் எங்களுக்கு இருக்கிற கடமை ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். எங்களுக்கு எங்கள் மீது கடமை, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களோட இருக்கிற கடமை தெளிவாக எத்தி வைக்கிறது. தெளிவாக எத்தி வைக்கிறது. இப்போ மாவேம் இல்லாவேம் கொண்டாந்துன்னு சொன்னால் தவிர வேறு இல்லை. எங்கட கடமை இருக்குதே, எங்கட கடமை இதை தெளிவாக எத்தி வைக்கிறத தவிர வேறொன்றும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது ஃபேவரட்டான ஒரு ஆயுதம். எல்லா இதுவும் ஃபேவரட் தான். இது சரியான ஃபேவரட்டான ஆயுதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நபிமார்கள் சொல்கிறாங்க, ரசூல்மார்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு இது சூரா யாசீனில் அந்த ஸ்டோரியோட ரெக்கார்டிங் தான் போய்து கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதை சரியாக நீங்கள் விளங்கி ஓதுனீங்கன்னு சொன்னால் இது முழு இன்சிடெண்ட்டும் உங்களுக்கு கண் முன்னுக்கு பார்க்கலும். தொலைக்கொலை ஓத போகலை நம்புறேன்டா நம்புங்க. இதை தொழுவேல நீங்கள் ஓதுவீங்க. இதை ஒவ்வொரு விஷயமும் உங்களோட கண் முன்னுக்கு விளங்கும். இது ஸ்டோரி அப்படியே விளங்கும். நீங்கள் இதை உங்களுக்கு எவ்வளோ தரக்க பார்க்கலுமோ பாருங்கள். இதை எழுதி கொண்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்கப்புறம் சூரா யாசீனை மன்னம் செய்யுங்க, பாடம் செய்யுங்க. பாடம் செஞ்சு தொழுவேல ஓதுங்க. அப்போ உங்களுக்கு இது ஸ்டோரியை பார்க்கலும். அது ஸ்டோரியை பார்த்துட்டு தொழுந்து முடிஞ்சிட்டு வரப்போகல நீங்கள் நினைப்பீங்க, அட இது எப்படி சரி எந்த வாழ்க்கையில் வரணும்னு நினைப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் எல்லாருக்கும் தரணும். வமா அலைனா இல்லல் பலாவுல் முபீன். அவங்க என்ன சொன்னாங்க? பேசிக்காக என்ன சொன்னாங்க? இன்னும் எங்கள் மீது கடமை உங்களுக்கு தெளிவாக எத்தி வைக்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. சரியா? இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பலா என்ற வார்த்தை, இந்த பலா என்ற வார்த்தை இது லேசிப்பட்ட வார்த்தை இல்லை. இது லேசிப்பட்ட வார்த்தை இல்லை. பலா என்று சொன்னால் சும்மா எத்தி வைக்கிறது இல்லை. இது தௌவத் செய்கிற ஆக்களுக்கு, தௌவத் செய்கிற ஆக்களுக்கு இல்லை, நாங்கள் எல்லாம் தௌவத் செய்யணும். நாங்கள் எல்லாம் இதை எத்தி வைக்கிற விஷயம் நாங்கள் எல்லாம் செய்யணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. இது நாங்கள் அடுத்தவங்களுக்கு நாங்கள் இதை எத்தி வச்சே தீனும். இது குர்ஆனை அட்லீஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும். இது எங்களுக்கு கடமை. இது எங்களுக்கு விளங்குது. நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், நான் மட்டும் அமல் செய்கிறேன், நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், நான் இதை குர்ஆனை விளங்குறேன் இல்லை, நான் அல்லாவோட க்ளோஸ் ஆகிறேன் இல்லை. நாங்கள் முழு உம்மத்தையும் க்ளோஸ் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு என்ன செய்யச்சு, எனக்கு இதை மட்டும் படித்து இதை எத்தி வைக்காம ஈக்கேஞ்சி இது என்ன வேலை இல்லை, இது ஆளுங்கள் தான் செய்யணும். நீ எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறாய், உனக்கு இது தேவைக்கில்லாத வேலை என்ன எனக்கு சும்மா கேஞ்சி. ஏன் நான் சொல்கிறேன்டா, இது என்ன கடமை ஒன்று. இதை சொல்லி கொடுக்க நீங்கள் கேட்பீங்களோ இல்லையோ எந்த வாழ்க்கையில் வரும். அதுதான் முக்கியமான விஷயம். இதை நான் ஏன் இதை ஒன்று சொல்கிறேன்டா எந்த வாழ்க்கையில் வர்றதுக்கு. அதே போல் இதை எத்தி வைக்கிறதும் எனக்கு கடமை. அதுவும் எப்படி எத்தி வைக்கிறது? பலா என்று சொல்கிறது எப்படி என்று சொன்னால், ஒருத்தர ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், அதை அவர்ட என்னது இதை செஸ்ட்டை நெஞ்சை ஓட்டையாக்கி பெய்த்து அதை சொன்ன விஷயம் அவரோட உள்ளத்தில் போய் படுறது தான் பலா என்று சொல்கிறது. பலா என்று சொல்கிறது சும்மா எத்தி வைக்கிறது இல்லை. பலா என்று சொல்கிறது அதை எத்தி வச்சது எப்படி தெரியுமா? ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம், அவரோட உள்ளுக்கு போய்த்து படுது, அதுதான் பலா. அப்படி என்றால் பலாவுக்கு ஒவ்வொரு மெத்தட் பாவிக்கலும். பலா எங்களுக்கு ஒரு இது பாருங்கள், இந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு சும்மா சொல்லிச்சு. அதான் இதை ஒவ்வொரு வார்த்தையாக பசந்தாக கலராக போட்டு அதை எத்தி வைக்க ட்ரை பண்ணுறது, இது ஒரு பலா. இதை வாய்ஸ் கிளியர் ஆகிக்கிறது, எத்தி வைக்கிற வாய்ஸ் கிளியர் ஆகிக்கிறது, இதுவும் ஒரு டைப் ஆஃப் பலா. அது சொல்கிற வார்த்தைகள், பாவிக்கிற வார்த்தைகள், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது. நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், மொத்தட்ட உள்ளத்தை பேய்த்து அது தாக்குற மாதிரி பேசுகிறது, எந்த சந்தர்ப்பத்தில் பேசுகிறதோ அதை மாதிரி பேசுகிறது, அந்த ஆடியன்ஸ் யாருக்கு பேசுகிறோமோ அந்த ஆடியன்ஸை பார்த்து பேசுகிறது. இப்போ நான் தமிழில் பேசுகிறேன்னு சொன்னால் அந்த தமிழில் என் தமிழ் அவ்வளோ பெருசாக நல்லம் இல்லை, ஆனால் அந்த சும்மா கஷ்டமான வார்த்தைகள், விளங்காத வார்த்தைகள் பாவிக்காமல் மக்களுக்கு விளங்குற மாதிரி அது லேசான வார்த்தைகள் பாவிக்கிற, அதுவும் பலாக தான். சுபான்
பலா என்று சொல்கிறது ஒருத்தருக்கு விளங்குற மாதிரி அவரோட உள்ளத்தில் படுற மாதிரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேலுமோ என்னென்ன தந்திரங்கள் யூஸ் பண்ணேலுமோ எப்படி யூஸ் பண்ணால் ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தேலுமோ எப்படி அப்ரோச் பண்ணால் ஒரு விஷயம் விளங்குமோ அது அத்தனையும் யூஸ் பண்ணி அவர்கிட்ட மேக்சிமம் முயற்சி செஞ்சு அந்த விஷயத்தை எப்படி சரி அவருக்கு எத்தி வைக்கிறதுக்குதே அதுதான் பலா. நாங்கள் நினைக்கிறோமா நான் சொன்னால் என்ன கடமை முடிஞ்சு பலா ஒன்றும் தேவையில்லை. சிலவங்க ஈக்கிறாங்க வாரை அது ஹராம் இது ஹராம் இது ஹராம் எல்லாம் சொல்லியாச்சு எல்லாமே ஹராம் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம் வமா அலைனா இல்லை பலாவுல் முபீன் நான் சொல்லியாச்சு என்ன கடமை முடிஞ்சு அப்படி இல்லை. இது பலாகா இல்லை இது பலாகா இல்லை. இது வந்து தவறான புரிதல். இது வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவர் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு இறக்கம் இல்லை ஒரு சில்லற முறைப்படி சொல்கிறல்ல அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு இன்னும் இஸ்லாத்து மீது ஹேட்ரட் தான் வரும். இப்படியா இதான் இஸ்லாம் அது ஹராம் இதாரா சிலவங்க இருக்கிறாங்க எடுத்தோடனே அவங்க எல்லாம் ஹராமிஃபா எல்லாரும் காஃபீர் எல்லாம் ஹராம். இப்படி இல்லை. பலா என்று சொல்கிறது இறக்கமாக ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறது உள்ளத்துக்கு உள்ள நோவாமல் சொல்லிக் கொடுக்குறதும் பலா தான் என்னை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லை சிலவங்க இருக்கிறாங்க நாங்கள் சொல்கிறது தான் கடமைன்னு பயான் பண்ணுவாங்க. பயானில் நிறைய பேர் தூக்கம் நிறைய பேர் பயானுக்கு வருவாங்க ஆசையாக பயான் கேட்க வருவாங்க. ஆனால் என்னை பயானில் எல்லாரும் தூக்கம் கேட்டால் சொல்கிறேன் நான் பேசுகிறேன் எனக்கு தானே அவங்க கேட்டாலும் ஒன்று கேட்காட்டியும் ஒன்று அவருக்கு என்று பேசுகிற எல்லாரும் மஜ்மால படுக்கிற இதுவும் பலாகா இல்லை. இது வந்தவங்க டைம் அவர்கிட்ட டைமையும் அவர்கிட்ட டைம் மேபி வேஸ்ட் ஆகாது என்ற அவர்கிட்ட உள்ளதுக்கு அவர் சொல்கிறது படும். சிலதுக்கு அவங்களும் ப்ரிப்பேர் ஆகாமல் வந்து பேசுவாங்க அவங்களுக்கு தெரிய என்ன பேசுகிறேன் அப்படியுமே இது. அப்போ அவருக்கும் தெரிய என்ன பேசுகிறேன் கேட்குறவங்களுக்கும் தெரிய என்ன கேட்குறேன் அவங்க எல்லோரும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கமுள்ள பள்ளிக்கு வாரது அதுக்காக வேண்டி ஈக்கிறது அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி தருவான். ஆனால் எங்கள்ட பொறுப்பு ஒண்டிக்குது நாங்கள் இது எங்கள்ட பொறுப்பு பலாவுல் முபீன் அலைனா எங்கள்ட கடமை எங்கள்ட பொறுப்பு தான் என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக எச்சரிக்கிறது. எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குதோ எனக்கு ஒரு நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது தான் நான் சொல்ல போகிறேன் இது தான் நான் பேச போகிறேன் இதை முதல்ல பேசினா நல்ல இது ரெண்டாவது பேசினா நல்ல அப்போ தான் இது மக்களுக்கு விளங்கும் எனக்கு எந்த வாழ்க்கையிலும் வரும் என்று நினச்சி பேசுகிறதுக்குதே இது தான் பலாவுல் முபீன். இது எங்கட கடமை. தௌவத் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடமை ஒன்று தான் அதை தெளிவாக எத்தி வைக்கிறது. இவர் தெளிவாக எத்தி வைக்காமல் கேட்குறவர் சரியாக கேட்கவே இல்லைன்னு சொல்கிறது வந்து சரியில்லை. எவ்வளோ தூரத்துக்கு என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு பேர் தௌவத் கொடுக்குறாங்க அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. நான் யோசிச்சு பார்க்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட பலாவுல் முபீன் யாரு கேளும் உலகத்தில் பலா வந்து சுப்பிரி ஆகிக்கிறேன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவரை போல் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அவரை போகிற தௌவத் ஒரு தாயி யாருமே இல்லை. அவர் பெய்து எத்தி வச்சுட்டு அங்கே அடிபட்டு வந்து அவர் என்ன துவா தெரியுமா ஓதுறாரு யா அல்லாஹ் ஏண்ட பலவீனத்தை இவங்களுக்கு நான் சரியாக சொல்லலை ஏண்ட பலவீனத்தை நான் ஒன்றை முன்னுக்கு வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ பெரிய தாயி பலாவில் உச்சத்திலிக்கிறவர் அவரை விட பலா யாருமே ஈக்க மாட்டார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர. அந்த அளவுக்கு பலா ஆகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் குர்ஆன் எடுத்துக்கொண்டு போய் தௌவத்தை கொடுத்துட்டு தாயிஃபில் அடிபட்டு வந்து சொல்கிறாரு யா அல்லாஹ் ஏண்ட தவறு தான் யா அல்லாஹ் எனக்கு இவங்களுக்கு சரியாக எத்தி வைக்கல இவங்களோட தவறு இல்லை. சுப்ஹானல்லாஹ் அதுதான் எங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இதுதான் தன்மை. இதுதான் ஒரு தாய்க்கு மீக்க வேண்டிய தன்மை. நாங்கள் ஒருத்தருக்கு தௌவத் கொடுத்துட்டு அவர் கேசுறது இல்லை. நாங்கள் எங்களுக்கு சொல்லணும் நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் தான் சரியாக சொல்லலையா நீ அவருக்கு ஹிதாயத்து கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ நான் செய்கிற நானாய்க்கலாம் இதை வீடியோ கேட்டு உங்களுக்கு சரியாக விளங்குது இல்லைன்னா அது ஏண்ட தவறு தான். நான் ஓகே கேட்குறவர் வந்து ப்ளேம் அவருக்கு போட்டுக்கொள்ளணும் நான் சரியாக கேட்குறேன் அது வேற கதை. ஆனால் பேசுகிறவர் எப்பயுமே நினைக்கணும் இது வந்து நான் சரியாக சொல்கிறேன் இல்லை நான் சரி ஏன்னா பலா சரி இல்லை யாரை நீ உதவி செய்ய மக்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது நீ உதவி செய்யண்டு நாங்கள் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த பக்கத்துக்கு தான் சொல்கிறார் நீங்கள் பலா ஆகிக்குது நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க அவங்க தான் ஏற்றுக்கொள்ள அது ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் நிறைய பேருக்கு விளங்கிட்டு ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது வந்து அதை காஃபிர்களுக்கு இறக்கப்பட்டது அவங்களுக்கு நல்லா விளங்கிச்சு சப்ஜெக்ட் ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு சொல்லலாம் நாங்கள் ஒருத்தர் அவருக்கு விளங்குதானா அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லை அப்படி சொல்லலாம். இது எல்லாமே வந்து பட்ட நாங்கள் எந்த பக்கத்துக்கு தான் ரப்புக்கிட்ட நாங்கள் எப்போயுமே தாழ்மையாக தான் போகணும். எனக்கு பெருமை வரவே கூடாது. நான் குர்ஆன் தெரியும் நான் நிறைய தாய் நான் நிறைய படிச்சுக்கிறேன் எனக்கு பெருமை அணுவலவு ஷைத்தான் வந்து இல்மை வச்சு பெருமையை போடுவான். இப்போ நான் யாசிம் படித்தாச்சு இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் இதை வச்சு பெருமையை போடுவான். அந்த பெருமை அணுவலவு எடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஹதீஸில் கருத்துப்பட வந்திக்கிட்டு அணுவலவு யாரும் சரி பெருமையும் தான் அவன் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னு சொல்லி இந்த கருத்துப்படம்
ஸோ ஒன்று பலா. அப்போ நாங்கள் தெளிவாக எத்தி வைக்கிறது அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணேலுமோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணேலுமோ ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகிறேன். இன்றைக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனியில் போர்ட் மீட்டிங் அது இது எல்லாமே யூஸ் பண்ணி மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன இன்றைக்கு வந்து சொல்கிறாங்க இல்லை இதை அதுவல் யூஸ் பண்ணக்கூடாது இதுவல் யூஸ் பண்ணக்கூடாது. மசாலா அவங்களோட கருத்து நான் தப்பேன்னு சொல்லலை. ஏண்ட கருத்து வந்து என்ன நாங்கள் வந்து பிளேனை பாவிக்கிறோம், நாங்கள் ஒவ்வொரு பயணம் போகிறதுக்கு வாகனத்துக்களை பாய்க்கிறோம் நாங்கள் போகிறதுக்கு, அதுக்கு மட்டும் சொல்கிறோம் இல்லை அதுவல் யூஸ் பண்ணக்கூடாது. தௌவத்தெண்டு வரப்போகல இல்லை 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 நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ரெக்கார்டிங் ஒன்றும் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பேத்தே தான் தௌவத் கொடுக்குறேன்ற கருத்தை சில சொல்கிறாங்க. நான் தப்பேன்னு சொல்கிறேன், அது நபி ஸல்லல்லாஹு பெரிய சுன்னத் இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்காக வேண்டி இதுவரை யூஸ் பண்ணுறது வந்து ஹராம் இல்லை, இதை அடுத்த மெத்தடுவல் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குதோ அது அத்தனை அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் வந்து இந்த தீனை பரப்புறதுக்கு யூஸ் பண்ணணும். அது வந்து நாங்கள் வந்து ஓகே கட்டாயமாக நாங்கள் வந்து எவ்வளோ தியாகம் செய்கிறோமோ அதில் தான் ஹிதாயத்திக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் எங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற இல்லை. எங்களோட எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறோமோ எவ்வளோ பர்சன்ட் ப்ரெசென்ட் பண்ணி உண்மை சொல்ல நானும் செய்கிற தப்பு, இதுக்கு விட பர்சன்ட் ப்ரெசென்ட் பண்ணேலும் இதை விட இன்றைக்கி எவ்வளோ டெவலப் ஆகிக்குது. ஆனால் எனக்கு எலுமான மாதிரி நான் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் இதுக்கு விட டேலண்ட் ஒத்தடிக்கிறாரு, இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நல்ல டேலண்ட், அவருக்கு இதை விட நல்லா ப்ரெசென்ட் பண்ணேலுமேண்டா அவர் அப்படி ப்ரெசென்ட் பண்ணுற பிரச்சனையே இல்லை. ஆனால் ஹராமிக்கக்கூடாது, அது ரூபங்கள் அப்படி இப்படி இருக்கக்கூடாது. அதை தவிர நாங்கள் எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹராம் இல்லாமல் நாங்கள் இதை தீனுடைய விஷயம் எத்தி வைக்கிறோமோ அவ்வளோ எத்தி வைக்கணும். என்ன நோக்கம் வந்து எனக்கு நாளைக்கு வானத்தில் எனக்கு அந்த டேலண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தில்லை, டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த தீனுடைய விஷயங்கள் குர்ஆனுடைய விஷயங்கள் வானத்தில் எழுதியலும் எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் பார்க்கலும் என்றாலும் நான் அதை செய்வேன். ஏண்டா அப்படி ஒரு டெக்னாலஜிக்குண்டா எங்களுக்கு யூஸ் பண்ணலுமேனா நாங்கள் யூஸ் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஏண்டா வந்து இந்த பொறுமதியாக இருக்குது, இது எல்லாருக்கும் போய் இது சேர்றது பலா சரியான பொறுமதி இருக்குது. அப்போ பலா என்றாலே இதில் நிறைய விஷயம் கேப்சர் ஆச்சு. அப்போ அதை முபீனில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது, முபீன் என்று சொல்கிறது தெளிவாக, பைன் என்று சொல்கிறது வந்து பிரிக்கிறேன் அர்த்தம் வருது. அப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் தெரியும் எவ்வளோ கஷ்டமான கணக்கொண்டு கேளும் அந்த கஷ்டமான கணக்கை நாங்கள் எப்படி ஒரு பிள்ளைக்கு விளங்கப்படுத்துவோம் என்றால் அதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிரித்து 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 சொன்னால் அவருக்கு விளங்கும். ஒருத்தரை வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளிகேட்டட் ஆக்கணும் கன்ஃபியூஸ் பண்ணணுமெண்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டோமெண்டா கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஒன்று கொண்ட கனெக்ட் பண்ணுறதில்ல, ஒன்றே அவர் ஒன்றாவது ஈக்கிறது அஞ்சாவது ஈக்கிறது ஸ்டெப்பை மிக்ஸ் பண்ணி விட்டாங்கண்டா அவர் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. முபீன் என்று சொல்கிறது தெளிவாக என்று சொல்கிறது ஒவ்வொன்றையும் பிரித்து அறிகிறது, பிரித்து விளங்குறது. முக்கியமாக தஃப்சீராளிகள் எழுதிக்கிறாங்க இது வந்து உண்மையும் பொறுமையும் பிரித்து அறிகிறது. சிலவங்க ஈக்கிறாங்க, சிலவங்கள்ட மாற பலா என்றால் உள்ளத்தில் படுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் என்ன பேசுகிற பேச்சில் ஒரு விஷயம் ஈக்காது, ஒரு கண்டென்ட் ஈக்காது. நிறைய பேர் போவாங்க அதை போய் கேட்பாங்க, ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி அப்படி இப்படி சுற்றி சுற்றி சொல்லுவாங்க. மக்களும் மாறையிலுக்கு உள்ளமெல்லாம் அப்படி சிலவங்க கண்ணீரெல்லாம் வரும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் ஈக்காது, அதில் உண்மையும் பொய்யும் கலந்து பேசிக்கொண்டு இருப்பாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படி பேசுகிறது, எத்தனையோ சேனல்களில் அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் போகிறது நாங்கள் பார்ப்போம். சரியாக மூளையை யோசித்து ஒருத்தர் கேட்டார் என்று சொன்னால் அவருக்கு இல்லைங்க என்னத்தான் இவன் சொல்கிறான், இதுக்காக மனுஷன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, என்ன தோலத்தி கொண்டிருக்கிறாரு. அப்படி குர்ஆன் அப்படி இல்லை, குர்ஆன் தெளிவாக பேசுது. குர்ஆன் உண்மை எது பொய் எது ஹக் எது பொய் எது அதை வச்சு பிரித்து காட்டுது. சுப்ஹானல்லாஹ். இப்போ வேணி மட்டும் உதாரணம் சொல்லேலும், ஆனால் தாடே மனசு நோவக்கூடாதுன்னு உதாரணங்கள் சொல்கிறல்ல. ஆனால் நீங்களே போய்த்து சில டோக் வலிக்குது, சில டோக் ஷோஸ் அப்படி இருக்குது, உள்ளத்துக்கு படுற மாதிரி பேசுவாங்க. அப்போ உள்ளத்தை எப்படி மாத்திர மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவர் சொல்கிறது சரியான்னு பார்த்தா இல்லை, இது சரியில்லை இவர் சொல்கிறது என்னமோ மாதிரி இருக்குது. இன்றைக்கு வந்து சிலவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதும் தவறான விஷயங்களை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறதும் இது தான். இது அதில் பலாயிக்கும், சில பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவாங்க பலாயிக்கும். ஆனால் முபீன் இல்லை, என்னென்ன சரி சொல்லி அவங்கள தவறான வல்ல அனுப்புறதும். அப்போ அது பலாயிக்கும், அது உள்ளத்தில் படும். ஆனால் நீங்கள் இன்டெலெக்சுவலாக யோசிச்சிங்கன்ற அவங்களோட மூளையை போட்டு யோசிச்சிங்கன்னு சொன்னால் இது சொல்கிறது வந்து சரியில்லை, எல்லாத்தையும் பிழையை தான் சொல்லி கொடுத்துப்போம். அதுவும் சரியான டேஞ்சர். பலா மட்டும் இது போதா முபீனு மீகணும். முபீன் என்று சொன்னால் என்னை நாங்கள் சரியாக எது உண்மை எது பொய் என்று பிரித்தறிகிறது, அதுதான் முபீன் என்று சொல்கிறது. அப்படி என்றால் தஃப்சீர் ஆளுங்கள் எழுதுகிறாங்க உங்களோட ஹார்ட்டுக்கு அடிக்கிறது தான் பலாஹா,
உங்களோட இன்டெலெக்சுவல் உங்களோட மூளையால் யோசிக்கிறது தான் முபீன், தெளிவாக யோசிக்கிறது. இப்போ இது நாங்கள் லொஜிக்காக யோசி பார்க்குறது ஓகே, இது மவுத்துக்கு போகிற லைஃப் ஒன்று ஈக்குது, இது வரத்தான் போகுது, என்னை இதெல்லாம் நான் எல்லாம் செஞ்சதெல்லாம் கேள்வி கேட்கத்தான் போகிறாங்க, இதை கண்முன்னுக்கு விளங்குற விஷயங்களை பார்த்து இதெல்லாம் படைச்சவன் நீக்கிறான். இது தான் இன்டெலெக்சுவலாக நாங்கள் யோசிக்கிறது, இது தான் முபீன், தெளிவாக நாங்கள் யோசிக்கிறோம். அப்போ எத்தி வைக்கக்குள்ள ஒன்று வந்து நாங்கள் பலாக உள்ளத்துக்கு படுற மாதிரி சொல்லணும், அதே மாதிரி முபீன் இன்டெலெக்சுவலாக நாங்கள் தெளிவாகவும் சொல்லணும். நாங்கள் அதில் வந்து ஹக்காவும் சொல்லணும். இது ரெண்டுமே ஈக்குது. இப்போ இது ஆர்கியூமெண்ட் ஹீட்டாக பெய்து கொண்டு ஈக்குது. இந்த ரசூல்மார்கள் ஒன்று சொல்கிறாங்க, மக்கள் ஒன்று சொல்கிறாங்க, ரசூல்மார்கள் ஒன்று சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அந்த மக்கள் இதுக்கு எப்படி பதில் கொடுத்தாங்கன்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் விளங்கப்படுத்துகிறான் இன்ஷா அல்லாஹ். அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு இதை சொன்னதுக்கு இப்போ இது கொஞ்சம் ஹீட்டாக பெய்து கொண்டிருக்குது. அவ்வளோ விஷயங்கள் சொல்ல போகலே ரசூல்மார்கள் அவங்க செய்கிற தௌத் உழைப்பு நிப்பாட்டுற ஐடியாவே இல்லை. அவங்க கண்டினியூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க, வமா அலைனா இல்லல் பலாவுல் முபீன், இது எங்கட கடமை, நீங்கள் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கொள்ளாமல் இல்லைங்க, அது எங்களுக்கு வேலை இல்லை, இது எங்களை அனுப்பப்பட்டிக்குது, இது எங்களோட கடமை, நாங்கள் இதை செஞ்சு கொண்டு தான் இருப்போம். நீங்கள் என்னத்தை சொன்னாலும் நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது என்ன நடக்குது. இந்த எங்களோட சஹாபாக்களும் இந்த ஆயத்துக்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது. இதே ஆயத்துக்களை அந்த காஃபிர்கள் மக்கா குறைஷிகளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது இவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து லைவாக அந்த அரபியில் அவங்க பேசுகிற அரபியில் கேட்கல. இப்போ நாங்கள் தமிழில் சொல்கிறதே எங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த அரபை விளங்கி அந்த மக்களோட பாஷையில் குர்ஆன் விளங்கக்குள்ள எப்படி ஈந்திக்கும் அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஆயத்தும். சுப்ஹானல்லாஹ் நினச்சி கூட பார்க்கல. நான் யோசிக்கிறேன் இதை கதைக்குள்ளே போய்த்து இதை கதையை கண் முன்னுக்கு வரணும், இன்னொன்று யோசிக்கணும் இந்த ஒவ்வொரு ஆயத்தும் இறங்க போகல மக்கள் என்ன சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. இதுவும் மிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த குறைஷிகள் அந்த ஏற்றுக்கொள்ளாத குறைஷிகள் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, இது அத்தனையும் எங்களோட கண் முன்னுக்கு வரணும். அப்போ தான் எங்களோட தொழுவை இன்பமாக இருக்கும், குர்ஆன் ஓதுறது இன்பமாயிக்கும். இதை விளங்கி நாங்கள் யாசின் ஓதி இவ்வளோ காலம் யாசின் ஓதிப்போம், இதை பற்றி எல்லாம் யோசிக்கவே மாட்டோம். இப்போ இதை வீடியோஸை பார்த்து இதை நோட்ஸ் எடுத்து இதை எங்களோட தலையில் போட்டு நாங்கள் ஓத போகலை இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு இதெல்லாம் விளங்க ஸ்டார்ட் ஆகும்.